ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ட்ராமா பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி லைன் நல்லாவே புரியும். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ட்ராமா ரெகுலராக பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு காஃபி ஷாப்புக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க காஃபி ஆர்டர் பண்ணிட்டு நான் பில் பே பண்றேன், நீ பில் பே பண்ணுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவை பே பண்ண சொல்றா, ஆனா ஹீரோ நீ பே பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. ஒரு காஃபி வெறும் 25 rupees தான், இது கூட உன்னால பே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போறா. அவன் போன உடனே ஹீரோமே இதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுறா, நான் இன்னைக்கு என்னோட பர்ஸ் எடுத்துட்டு வரல, நான் எப்படி பே பண்றது, அதனாலதான் நான் இவளை பே பண்ண சொல்றேன், இது கூட புரிஞ்சுக்காம கோவப்படுறா. இன்ஜர் சம்திங் ரொம்பவே மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பாக்குறா. பார்த்தா இதெல்லாம் ஹீரோயினோட கனவு தான். அவ எழுந்த உடனே எதுக்கு நமக்கு இந்த மாதிரி எல்லாம் கனவு வருது, ஒருவேளை நம்ம அவனை மறுபடியும் லவ் பண்ணிடுவோமோ, இல்ல அந்த வீணா போனவனை மட்டும் நம்ம எப்பயுமே லவ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு முன்னாடி ரெண்டு பொண்ணுங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க ஹீரோயினோட கொலிக் தான். இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு ஹீரோயினை பார்க்க ரொம்பவே ஜெலஸா இருக்கு. ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரமோஷன் கொடுத்திருப்பா இல்லையா மேனேஜரா, அது வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்கல. மேனேஜரா ப்ரமோஷன் கொடுத்தனால இப்போ ஹீரோ கூட தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கு ஹீரோயின். அதை பார்த்து இவங்கள செம கடுப்பாயிட்டு இருக்காங்க. இவ ஒரு சேல்ஸ் ரெடியா இருந்தா, இப்ப பாரு மேனேஜரா இந்த ஹெட் குவார்ட்டருக்கே வந்துட்டா. இவளுக்கெல்லாம் இங்க ஒர்க் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்கு, வேலை பார்க்க சொன்னா தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கா. சே, பாஸுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, இப்படிதான் இவள மாதிரி ஒருத்திய செலக்ட் பண்றாங்கன்னு தெரியல, இவளெல்லாம் வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ உள்ள வர, இப்போ ஹீரோயினை ஒரு பொண்ணு திட்டிட்டு இருந்தா இல்லையா, அவ பேரு மியா. அவ உடனே மேக்கப் போட ஆரம்பிக்கிறா ஹீரோவை செடியூஸ் பண்றதுக்காக. மேக்கப் எல்லாம் போட்டுட்டு போய் நேரா ஹீரோவோட கையை பிடிச்சு ஏதோ பேச வரா. அதுக்குள்ள ஹீரோ கையை தட்டி விட்டுறான். என்ன தொட்டெல்லாம் பேசாத, உனக்கு எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நிலை பேசுன்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த மியாக்கு செம இன்சல்ட் ஆயிருது. ஹீரோ நேரா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தான் உனக்காக குடிக்க கோல்ட் காஃபி கொண்டு வந்திருக்கேன், நீ குடிச்சிட்டே வேலை பாரு அப்படின்னு சொல்றான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா கடுப்பாயிரா. ஆக்சுவலி எனக்கு பீரியட்ஸ், நான் இப்போ கோல்ட் காஃபி குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல, எதுக்கு இதை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுமே எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ், அதனால நான் உனக்கு ஹாட் காஃபி தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லவ் பண்ணும்போது ஹீரோயினை கேரிங்கா பாத்துக்கிற மாதிரி தான் இப்பயும் பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ வாங்கிட்டு வந்த காஃபில எல்லாத்தையுமே குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. என்ன இது இப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோ எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினால குறை சொல்லவே முடியல, எப்படிடா சண்டை போடுறது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க. ஹீரோமே நீ என்ன பண்ணாலும் சரி என்கிட்ட சண்டை போட முடியாது அப்படின்னு இவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் கேக்குறா, நான் இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி தானே, எனக்காக எதுக்கு நீங்க கோல்ட் காஃபி எல்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் உடனே அவனோட ப்ராப்பர்ட்டி ஹீரோயின் பேர்ல நிறைய கார் எல்லாம் வாங்கியிருப்பான் போல, அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்கிறான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மியா செமையா ஷாக் ஆகுறா. பாஸ் ஏன் இந்த பொண்ணு கிட்ட மட்டும் இவ்வளவு சாஃப்டா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு இந்த உலகம் ஃபுல்லா தேடினாலும் என்ன மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான், எனக்கே நீ ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுறான். நீ இப்போ சொன்னா கூட போதும், நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் செமையா கடுப்பாயிரா. இந்த உலகத்துல எல்லா பசங்களும் அழிஞ்சு போய் நீ மட்டும் இருந்தாலும் கூட உன்ன மாதிரி ஒருத்தனை நான் மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேன், எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது, உனக்கு வேணும்னா நீ ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ, திருப்பி நான் உன்னோட லைஃப்ல வரப்போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் இப்படி பேசினதை நினைச்சு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்கான். இவளுக்கு என்னதான் ப்ராப்ளம், இவ கமிட்டும் ஆக மாட்டா, என்ன மேரேஜும் பண்ணிக்க மாட்டா, இவ என்ன ஐடியால இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த மியா வந்துட்டு ஹீரோ கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. பாஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க போயும் அந்த பொண்ணு கிட்ட இவ்வளவு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க தகுதிக்கு அவெல்லாம் வர்த்தே கிடையாது, நீங்க எதுக்கு அவளை இவ்வளவு தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல, நீங்க பேசாம நீங்க லவ் பண்ற பொண்ணை விட்டுட்டு உங்களை யார் லவ் பண்றாங்களோ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி எனக்கு ஜிஞ்சர் சம்டினா ரொம்ப பிடிக்கும், வேற யாரையும் நான் ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம நீ ஆபீஸ்க்கு வந்திருக்கிறது வேலை பார்க்க தானே, யார் யார் கூட என்ன பேசிட்டு இருக்காங்க நோட்டை விடக்கு தான் வந்திருக்கியா, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னை வேலையை விட்டு துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். இந்த மியாவும் ஹீரோ போனதுக்கு அப்புறம், பாஸ் உங்களை நான் எப்படியாவது செடியூஸ் பண்ணியாவது உங்களை மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பைத்திய மாதிரி வளரிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இல்ல ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ வந்து சொல்றான், நீ இந்த ஆபீஸ்ல இன்னைக்கு தானே ஜாயின் பண்ணிருக்க, உனக்காக ஒரு பார்ட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், டின்னருக்கு எல்லாரையும் வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எங்களோட ஆன்டி வீட்ல நாய்க்குட்டி போட்டிருக்கு, நான் அந்த நாய்க்குட்டியை பார்க்க போறேன், என்னால உங்க பார்ட்டியில கலந்துக்க முடியாது, எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்ப ஹீரோ உடனே ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்ல, இவ சொல்றா, இங்க பாருங்க பார்ட்டி எல்லாம் என்னால ஃபோர்ஸ் பண்ணி நீங்க வர வைக்க முடியாது, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்ல,
ஹீரோ சொல்றான், இப்ப யார் உன்ன பார்ட்டிக்கு வர சொல்லி கூப்பிடுறா? நான் ஒன்னும் அதுக்கு கூப்பிடல. உங்க ஆன்ட்டியோட நாய் எல்லாம் குட்டி போட்டுருக்குன்னு சொன்னல, நீ வெறும் கையை வீசிட்டு போனா நல்லா இருக்காதுல்ல. நான் வந்துட்டு ரெட் என்வலப் தரேன், அதை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றான். இந்த ரெட் என்வலப்னா அந்த மொய் கவர் மாதிரி வச்சு காசு கொடுப்பாங்க இல்லையா, அந்த காசு தான் நாய்க்குட்டிக்கு கொடுக்க போறானாமா. அவன் கொண்டு வந்து அந்த ரெட் என்வலப்பை கொடுக்குறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்கு. அவன் இதெல்லாம் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணதான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவன் பண்ற ஒவ்வொரு விஷயமே ஹீரோயினுக்கு செம கோவம் தான் வருது. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை இந்த மியா நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ உடனே, சார் நீங்க எதுக்கு அவளை பார்ட்டிக்கு வர சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்க? அவளுக்கு வர இஷ்டம் இல்லைன்னா நம்ம ரெண்டு சேர்ந்து பார்ட்டி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இதை பார்த்தோன்னே ஹீரோவும் ஹீரோயினும் செம ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இது, நம்ம பேசிட்டு இருந்தா இது பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. மியா உடனே கொலைய ஆரம்பிக்கிறா. என்ன பாஸ், நான் வரட்டுமா, நம்ம ரெண்டு பேரும் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செமையா கடுப்பாகுது. நீ ஓவரா வாய் பேசிட்டு இருக்க, உனக்கு இந்த மந்த் சேலரியை நான் கம்மி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். மியா உடனே, அச்சுச்சோ நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம் போலயே, இருக்கிற காசும் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் மியா கிட்ட இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவ சொல்றா, உனக்கு என்ன வந்துச்சு, நான் பாஸ் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணா பாஸ் என்ன திட்டினாலும் கூட என்னையே நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல, போ திட்டுறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்களே என்ன கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க, இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வளரிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோயின்மே, பரவாயில்ல இதுக்கு முத்தி போச்சு, சீக்கிரம் மென்டல் ஹாஸ்பிட்டல தான் சேர்க்கணும் போல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஆனா மியா அது எதுவுமே கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அவ ஹீரோவை எப்படியாவது செடியூஸ் பண்ணி அவனை மேனேஜ் பண்ணிக்கணும்னு திங்க் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ பேச்சு கொடுக்க வரா. ஹீரோயின் கேக்குறா, எதுக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன தனியாவே விட மாட்டேங்கிறீங்க, கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா இங்கேயுமே நீங்க வந்துட்டீங்க. சரி எனக்கு டைம் இல்ல, நான் கொஞ்சம் என் ஃபேஸ்ல கிரீம் போட்டு நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது ஹீரோயின் போடுற இந்த கிரீம் எடுத்து ஹீரோ அவன் கணத்துல வச்சுக்கிறான். கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வைக்க வந்தோன்னா அவ டக்குன்னு கையை எடுத்துறா. இதுக்கு மேல எங்க இருந்தா ஹீரோ நம்மள இம்ப்ரெஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா கிளம்ப போறா. போகும்போது அங்க இருக்கிற டோர்ல இடிச்சுக்கிறா. நம்ம எங்க டோர் இருக்குன்னு தெரியாம இங்க வந்து இடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா வெளில போயிட்டு இருக்கா. இவ இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கதெல்லாம் பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இவளுக்கு என் மேல லவ் இருக்கு, இவ வேணுட்டே நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா, கொஞ்ச நாள்ல கண்டிப்பா இவளுக்கு நம்ம மேல லவ் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். இங்க நடந்துட்டு இருந்த ரொமான்ஸ இந்த மியா பாத்தறா. நம்ம பாஸ எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ வில்லத்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஒரு கம்பெனி மீட்டிங் தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். ஏதோ பெரிய கஸ்டமர் வந்திருப்பாங்க போல, அவங்களுக்கு இந்த மியா தான் பிரசன்டேஷன் கொடுக்கணும். அவன் மியாவை பார்க்கறான். சீக்கிரம் பிரசன்டேஷன் கூட, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அது ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்றங்கிற பேர்ல பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்கு. எனக்கு லைட்டா தொண்டை கட்டி இருக்க மாதிரி இருக்கு, என்னால பிரசன்டேஷன் கொடுக்க முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை கொஞ்சம் கேர் பண்ணி பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் பாக்குறா, என்னடா இது பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்க கஸ்டமரும், என்னாச்சு இந்த எம்ப்ளாயி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு செமையா கோவம் வருது. அவன் மியா கிட்ட சொல்றா, இங்க பாரு இவங்க இம்பார்ட்டன்ட் கிளைண்ட், லூஸ் மாதிரி பண்ணாம ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ சொல்றா, இல்ல என்னால இப்ப ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நான் இன்னைக்கு மெனிக்யூர் எல்லாம் பண்ணியிருக்கேன், அது பாலா போயிடும், என்னால இப்ப எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்கா. ஹீரோக்கு செமையா மண்டை காயுது. அவன் எந்திரிச்சு வெளில போ, இதுக்கப்புறம் இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கத்துறான். இவன் அப்பயுமே ஹீரோ கிட்ட வளைஞ்சிட்டு இருக்கா, நான் எங்கேயோ வெளில போக மாட்டேன், நீங்க இப்படிதான் கோவப்படுவீங்க, அதுக்கப்புறம் என்ன சமாதானப்படுத்துங்க அப்படின்னு இந்த பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு பொறுமையே இல்ல. அவ உடனே வந்தவ அவளை சாச்சிட்டு, சாரி இது கொஞ்சம் பைத்தியமாயிருச்சு, இவளுக்கு ஃபீவரா அதனால டேப்லெட் சாப்பிட்டா, ட்ரக்ஸ் ஓவர் டோஸ் ஆகி இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்கு, நான் இதை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு போயிடுறா. ஹீரோவும் மறைச்சு பார்த்துட்டு இருக்கா, இந்த மியாவுக்கு என்னாச்சு, முக்கியமான மீட்டிங்ல இப்படி சொதப்பி வச்சுட்டாலே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறான். என்ன பாத்தீங்கன்னா இந்த மியா போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் தான் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பா போல, இவனாலதான் அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்காமா, அதுக்கு தான் ஹீரோ இப்போ ரிவார்ட் கொடுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு 5 lakh வந்துட்டு போனஸா வேற கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மியாக்கு செம கடுப்பா இருக்கு. பேசாம நம்மளே ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாமோ, நம்ம லூஸ் மாதிரி பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த மியாவை பார்த்து, பைத்தியம் உனக்கு என்னாச்சு, நீ எதுக்கு ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்ல, உன்னாலதான் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்டை கையை விட்டு போறதா இருந்துச்சு, ஃபியூச்சர்ல நீ இந்த மாதிரி பண்ணேன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறான். மியா உடனே, அச்சோ இப்படியே போயிட்டு இருந்தேன்னா இவங்க நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாங்க
பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள நான் எப்படியாவது பாஸை இம்ப்ரெஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும், இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. தென் ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கிளம்புறா. அப்போ ஹீரோவோட பிஏ வந்துட்டு யாரும் எங்கேயும் போக கூடாது, நம்ம பாஸ் ரூம்ல இருக்க ஒரு ரெட் கலர் பாக்ஸ் தொலைஞ்சு போயிருச்சு, அது பாஸுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு பாக்ஸ், அதை யாரோ திருடிட்டாங்க, அதனால அது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாரும் வெளில போக கூடாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே மியாவுமே சரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, யார் அதை எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எல்லார் பேக்கையும் செக் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் சொல்றா, அது எப்படி நீங்க எல்லாத்தோட பேக்கையும் செக் பண்ண முடியும், அவங்க யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க, இப்படி பேக் செக் பண்றதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மியா உடனே பல்ல காட்டிட்டு, எதுக்கு நீ இப்போ பேக் வந்து செக் பண்றதுல வேண்டான்னு சொல்ற, ஒருவேளை நீ தான் அந்த ரெட் பாக்ஸ் எடுத்திருப்பியோ, அதுக்கு பயந்துட்டு தான் நீ செக் பண்ண வேண்டாம்னு சொல்றியோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஒரு படி மேல போய் ஃபர்ஸ்ட் உன்னோட பேக் தான் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேக்கை ஃபோர்ஸ் பண்ணி இழுக்க பாக்குறா. ஹீரோயின் என் பேக்ல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த மியா வந்துட்டு ஹீரோயினோட பேக்ல இருந்து தான் அந்த ரெட் கலர் பாக்ஸை எடுக்கிறா. பாரு, நீ இந்த பாக்ஸை எடுக்கலன்னு சொன்ன, ஆனா உன்னோட பேக்ல தானே இந்த பாக்ஸ் இருக்கு, அப்ப நீ தானே திருடி இருக்க, இதுக்குதான் நீ உன்னோட பேக்கை செக் பண்ண வேணாம்னு சொன்னியா, பாஸுக்கு மட்டும் இது தெரிஞ்சா செமையா கோவப்படுவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நான் இதை எடுக்கவே இல்ல, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன திருடின்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு இந்த பாக்ஸ் எடுக்கணும் எந்த அவசியம் இல்ல, நான் பாஸோட ரூமுக்கு போய் இந்த பாக்ஸை நான் எடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ சொல்றா, நீ இந்த பாக்ஸ் எடுக்காம உன் பேக்ல எப்படி வந்து உட்கார்ந்துச்சு, நீ தான் இதை திருடி இருக்கா, அதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு, என்னோட பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, நீ அதை ரொம்ப சோதிச்சுட்டு இருக்க, நான் இதை எடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்ல. மியா சொல்றா, பாஸ் உன்னை கண்டிப்பா ஃபயர் பண்ணதா போறாங்க, இந்த மாதிரி ஒரு திருடிய ஆபீஸ்ல வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ அங்க வந்துடுறான். ஹீரோ வந்தோடனே இந்த மியா சொல்றா, பாஸ் உங்களோட இந்த ரெட் பாக்ஸா இந்த ஜிஞ்சர் சாம்டின் தான் திருடி இருக்கா, இந்த திருடிய உடனே வேலையை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் சொல்றா, இந்த பாக்ஸை திருடவே இல்ல, எனக்கு இதை எடுக்கணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றா. மியா சொல்றா, அப்போ நீ இந்த பாக்ஸ் எடுக்கலனா இந்த பாக்ஸ் எப்படி உன் பேக்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, சார் நீங்க யார் நம்புறீங்க, நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்கு, இது அவ பேக்ல இருந்தா எடுத்தோம், அப்போ அவ தானே சார் திருடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோ சொல்றா, நான் ஹீரோயினை தான் நம்புறேன், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, ஹீரோயின் இந்த பாக்ஸை திருடி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன இவன் எந்த ப்ரூஃபும் இல்லாம நம்மள நம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு செம ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயினோட கண்ணை பார்த்தே சொல்லிட்டு இருக்கான், எனக்கு எந்த ப்ரூஃபும் தேவையே கிடையாது, ஏன் ஜிஞ்சர் சாம்டின் நான் நம்புறேன், அவ அப்படி பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறா. இந்த பக்கம் மியா கடந்து கத்திட்டு இருக்கா, பாஸ் அவளை நம்பாதீங்க, அவளோட பேக்ல இருந்தா இந்த பாக்ஸ் எடுத்தோம், அவதான் இதை திருடி இருக்கா, இதுக்கு மேல வேற என்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ சொல்றான், அவசரப்படாத, என்னோட அசிஸ்டன்ட் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துட்டு வருவான், அதை பார்த்ததுக்கு அப்புறம் இதை யார் திட்டாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல வந்துட்டு ஹீரோவோட பிஏ வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துட்டு வந்திருக்கான். அதுல பாத்தீங்கன்னா நல்லாவே தெளிவா தெரியுது, இந்த மியா தான் ஹீரோவோட ஆபீஸ் ரூம்ல போய் அந்த பாக்ஸை திருடி ஹீரோயினோட பேக்குள்ள வச்சிருக்கா. ஹீரோ உடனே, இப்ப நீ தான் அதுல தேடி இருக்க, உன்னதான் ஆபீஸை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு மியாவை அந்த ஆபீஸை விட்டே வெளில துரத்தி விட்டுறாங்க. மியா வந்துட்டு போகும்போது புலம்பிட்டே போறா, ப்ளீஸ் சார் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன், அந்த ஜிஞ்சர் சாம்டினுக்கு உங்க மேல லவ்வே இல்ல, நீங்க எவ்வளவு லவ் கொடுத்தாலும் அவ உங்களை மதிக்கவே மாட்டா, நீங்க எதுக்கு அவளுக்கு எப்ப பார்த்தாலும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, அவ உங்க லவ் கேர் பண்ணிக்க கூட மாட்டீங்கறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போயிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவளுமே ஹீரோ கிட்ட அதே தான் கேக்குறா, நீங்க எதுக்காக என்ன எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உங்க லவ்வை ஏத்துக்கவே இல்ல, அப்பயுமே நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரியை யார் லவ் பண்ணுவாங்க, ஆனா நீங்க எல்லாத்தையும் சகிச்சுட்டு என் கூடயே இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோ சொல்றான், பரவாயில்ல, பைத்தியமா இருந்தாலும் எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு, நமக்குள்ள நடந்தது நான் பிரேக்கப்பாவே கன்சிடர் பண்ணல, அது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்மா தான் நினைச்சுக்கிறேன், நீ இல்லாத லைஃபை என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேக்குறா, என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவனுமே, சரி நான் உன்னை மன்னிக்கணும்னா நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், மறுபடியும் என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவளுமே, ஓ கேர்ள் ஃப்ரெண்டாவா, இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்றா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துறாங்க. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மாதிரி கமெண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.